பி சம் பாருங்க. சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பி என்ன கொடுத்துருக்காங்க சம பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -9/13 -9/13 இன்ட்டு -7/18 கொடுத்துருக்காங்க. 7 divided by 18. அடுத்து மைனஸ் ஆஃப் -9/13. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க -5/24 கொடுத்துருக்காங்களா. சரி, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ -9 வராது, 9 தான் வரும். 9 டிவைடட் பை இது காமன். ஸோ 13 வெளியில் எடுத்தாச்சு. அப்போது அடுத்து என்ன போட சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை இருக்கனால மல்டிப்ளை போட்டுட்டு அடுத்து என்னெல்லாம் இருக்குது, -7/18 இருக்கா. இதில் என்ன இருக்குது சிம்பிள் மைனஸ். அடுத்து என்ன வரும், அடுத்து -5/24 போட்டுக்கணும். போட்டாச்சா. அப்போ மைனஸ் இந்த ஸ்டெப்பை அப்படியே போட்டுக்கோங்க. 9/13 மல்டிப்ளை -7/18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு 5 டிவைடட் பை 24. ஓகேவா. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி தான் போன சம் பார்த்த மாதிரி தான் -9/13 மல்டிப்ளை கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. -7 × 24 ப்ளஸ் 5 × 18 டிவைடட் பை 18 × 24. புரிஞ்சுதா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா -9 டிவைடட் பை 13 மல்டிப்ளை என்ன பண்ணணும், 24ஐயும் 7ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி போடலாமா. என்ன பண்ணுவீங்க, 24 7 பண்ணும்போது 4 7s are 28. அப்போ 8 போட்டுக்கலாமா, ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 24 கூட 7 4 7 28 8 2 2 7s are 14 15 16. அப்போ என்ன வரும் 168 போட்டாச்சா. ப்ளஸ்ஸு 18 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 8s are 40. அப்போ 0 ரிமைனிங் 4 இருக்கும். 1 5 is 5 ப்ளஸ் 4 வந்து என்னது 90 டிவைடட் பை 18ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா. 18ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா. என்ன பண்ணுங்கள், இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது 18 24 4 8s are 32 2 ரிமைனிங் 3 1 4 is 4 7 அடுத்து 2 8s are 16 6 ரிமைனிங் 1 1 2 is 2 1 3 2 3 1 4 32 அப்படி தானே. அப்போ 18 24 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4 8s are 32 2 3 1 4 5 6 7 அடுத்து 2 8 16 6 1 1 2 is 2 1 3 அப்போ 432 is the answer. அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 432 பண்ணியாச்சா. இப்போ இந்த 9/13 அப்படி கீழே இருக்குங்க. 9/13 மல்டிப்ளை 168ல் 19 சப் பண்ணணும். அப்போ என்ன வரும், எது ஹையஸ்ட் நம்பரு, -168. அப்போ மைனஸ் தான் வரும். மைனஸ் போட்டுக்கோங்க. 8 0 ஏன்னா நீங்கள் மைனஸ் தான் பண்ண போகிறீங்க. 168 19 மைனஸ் பண்ணும்போது 8 போட்டுட்டு அப்போது 16லேருந்து 9 பண்ணால் 15. அப்போது 15 14 13 12 11 10 9 8 7. அப்போ என்ன வருது உங்களுக்கு 78 டிவைடட் பை 432 கிடைக்குதா. சரி, இப்போ மைனஸ் என்னதாயிரும், ப்ளஸ் ஆயிரும். நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். 13th டேபிளில் 78 போகுமா, 13 2s are 26 13 3s are 39 13 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இதில் வேணால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 13 6ஐயும் பண்ணால் 6 3s are 18 1 1 6 7. அப்போது 13 கூட இதில் கேன்சல் பண்ணுங்க. 1 13 is 13 6 13s are 78. ஓகேவா. இங்கே 9 இருக்கா, 9 வந்து 3 டேபிளில் போகும். அப்போது 3 3s are 9. அப்போது 1 3 is 3 ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ என்ன வரும் 4 3s are 12 ரிமைனிங் 1 இருக்குது 4 3s are 12. புரிஞ்சுதா உங்களுக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்,
அடுத்து 3 டேபிளில் வந்து உங்களுக்கு 145 1 3 is 3. அப்போ என்ன வரும் 4 3s are 12. அப்போ ரிமைனிங் என்ன வரும் 24. 8 3s are என்ன வரும் 24 வரும். 4 3s are 12. 13 14 2 இருக்கா 25. 8 3s are 24 வரும். ஓகேவா? அடுத்து என்ன வரும் 2 3s are 6. அப்படி தானே? இப்போ இங்கே பண்ணும்போது 1 3 is 3. ரிமைனிங் 1 இருக்கும். 6 3s are 18. கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 1 2 is 2. 8 2s are 16. 1 divided by 8 is the answer. அப்போ எழுதிக்கோங்க ஆன்சர். கேன்சல் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து என்ன வரும் 1 divided by 8 is the answer. இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும். 1 divided by 8 தான் ஆன்சர். அதாவது பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர் வரும். இப்போ வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் புக் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1/8 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு -8 மைனஸ் தான். அதனால் ஒன் சைடு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். -9/13 காமனாக எடுத்தாச்சு. -7/18 போட்டுட்டோம். இந்த மைனஸை போட்டுட்டு கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க -5 divided by 24 இருந்துதா. அப்போ என்ன வரும், இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். +5/24ன்னு இருக்குது, போட்டுட்டோம். அடுத்து என்ன வரும் -9/13 தான் வரும். பண்ணும்போது -7 +5 × 18 8 × 24 நான் போட்டேன். அடுத்து இந்த -9/13 இங்கே போட்டிருக்கேன். இதை பண்ணும்போது -168 வந்துச்சு. இதை பண்ணும்போது 19 வந்துச்சு. இதை பண்ணும்போது 432 வந்துச்சு. இப்போ இதில் சப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைத்தது -78/432ன்னு வந்தது. இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் தான் வரும். அப்போ தான் வரும். அப்போ 13ல் 78 எது 6 டைம்ஸ் போகும். இது அப்படியே நீங்கள் மாற்றி இங்கே 9 இருக்குது 432 இருக்குது. கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் 8 வந்துடும். ஆன்சர் வந்து 1/2 தான். அவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 1 divided by 8 இஸ் த ஆன்சர். புக்கில் மாற்றிக்கோங்க. இவ்வளோதான் சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால், வேறு எக்ஸசைஸில் வேறு சாப்டர்ஸில் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.